கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க பாருங்க பாருங்க. கோச்சுக்காதீங்களா, அவங்க நன்மை தானே சொல்றேன். சரி விடுங்க. ஹாய் கைஸ், நாங்கள் வச்சுட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனாக இருந்தாலும் லட்சக்காரன் ஆகிட்ட சீரீஸோட எபிசோட் 4 வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் வந்து என்னென்னா, அந்த பார்ட் 1ல் இருந்த கண்டினியூஷன் தான். கடைசியில் எப்படி முடிச்சிருப்போன்னு பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எதோட நம்ம முடிச்சோமோ அதில் இருந்த கண்டினியூஷன் இப்போ பார்ப்போம். இறங்குவோம். நான் ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன், அதில் இன்னொரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ஓ, என்னால் நம்ப முடியல, என் கண்ணே நம்ப முடியலை. வேறு ஏதாச்சும் வச்சுருக்காங்களா? வேறு தேடு 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 தேடுது. ஆஹா, நான் வேறு அந்த இடத்து விடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு இதாக இருக்குங்க, ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஆஹா, பூரிப்பாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, இங்கே எடுத்துக்குவோம். ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டே ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கும்தா ஹாப்பினா நானும் ஹாப்பி. அப்படிதான் போடுங்க. நான் வேறு எதை கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பாருங்க, இன்னொரு அயன் கிடச்சிருச்சு நமக்கு. ஐயோ, டைமண்ட் கிடச்சிருச்சு. நான் ஒரு சந்தோஷத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். இன்னொன்று தேடுவோங்க. நான் ஒழிச்சு வச்சுருந்தாலும் ஒழிச்சு வச்சுருவோம். இங்கே பாருங்க 3. இந்த கேவ்லேயே எத்தனை கிடச்சிருக்கு நமக்கு? 4 கிடச்சிருக்கு. வாவ், இதுதாங்க. இதோட வேறு என்ன வாழ்க்கை நமக்கு தேவை? ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருந்தாலும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, நான் வந்து எடுத்து வேறு எதுவும் கிடைக்கல, வாய்ப்பில்லை ராஜான்ட்டாங்க. ஓகே, நீங்கள் பார்க்க முடியுது. நம்ம இப்போ பாருங்கள், இன்வெர்ட்ரியில் 4 கோல்டு 4 டைமண்ட் இருக்குது. நம்ம வந்து அயனையும் எடுத்து வச்சுக்குவோம். அயனை எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, வந்து நம்ம அயன் வேட்டைக்கு தான் வந்தோம். கரெக்டாக அந்த அயன் கிடைக்கிது நமக்கு. நிறையா அயன். 60 62 நமக்கு வந்து நல்ல லூட்டு. இந்த வீடியோவில் தாங்க நான் கேவ் மைனிங் போட்டால் அது கேவ் மைனிங்காக இருக்க முடியாது. நான் ஏதாவது ஒரு வேறு கண்டென்ட் யோசிச்சுட்டுக்கேன். ஆஃப்லைனில் வளர போது தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதை வீடியோ எடுத்து இந்த மாதிரி சதி பண்ணுறதுக்கு நிறைய பேர் சதிக்காரங்க வருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. 15 சார்ஜு. ஓகே, பரவாயில்ல. நம்ம பேட்ரி லோ அதற்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு கெட்ட விஷயம் உண்டு. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம காப்பிரைட் அடிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா நான் பண்ணேன். எப்படி இருந்தாலும் மொதல் வீடியோ காப்பிரைட் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் ஓவராக வந்துருச்சுனால டிலேட்டே பண்ணிட்டாங்க நம்ம வீடியோவை. அதனால் சரி பாருங்கள், இதை பாருங்கள், நான் போட்டு காமிங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து நமக்கு ரஹ்மான் அன்னையெல்லாம் வந்து பேங்க் பண்ணியிருக்காரு. சரி விடுங்க, நடந்து போச்சு, அப்படியே விட்டுருவோம். அதை நான் ஒரு கிளிஃபை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அந்த கிளிஃபை. நானே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நானா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறேன். சார், எனக்கு நம்பவே முடியல. நானா இது கண்டுபிடிச்சேன்ட்டு கிளிஃபை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கிளிஃபை வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் தான் போடணும், ஏன்னா லென்த்தாக இருக்கும். இது என்னடா சின்னதாக இருக்குது. ஆஹா, ஆனால் வேறு கலரில் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், இங்கே நல்லா இருக்கா? அப்பா, நல்ல வேலை நம்ம வந்து விழுந்து ஸ்டாகில் லைட்டாக போடுறா போதா. ஆஹா, மேலேருந்து நல்ல வேலை விழுகலை. நான் வந்து இந்த கிளிஃபை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த நம்ம கேவில் வந்து எடுத்துகிட்டு இந்த டைமெல்லாம். அப்போ வந்து ஒரு உட் பிளாங்க்ஸ்லாம் இருந்துச்சு. என்னடா உட் பிளாங்க்ஸ் இதுக்கு அப்புறம் மரம் வேறு வளர்ந்துருக்கு. இப்போ நடுக்காட்டிலும் பார்த்தா இது ஒரு கிளிஃபுங்க. அதுவும் நான் வந்து பிங்க் கலர் உட் பிளாங்க்ஸ் தான் எடுத்து வந்தேன். இது என்னடா ஓக் உட் பிளாங்க்ஸாக இருக்கனால சந்தேகப்பட்டு நான் இவ்வளோ பார்த்தா ஒரு கிளிஃபுங்க. இது வந்து கண்டிப்பாக நான் வந்து 5th எபிசோடில் வந்து நம்ம கிளிஃப்
எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வரும், நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து உள்ளே போய் இப்போ பார்ப்போம். அயன்லாம் இருக்குது நிறையா. இதில் வந்து கண்டிப்பாக டைமண்ட் இருக்கும். நான் வந்து டைமண்டை கண்டுபிடிக்கணும். அயன்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக அயன் தாங்க, நமக்கு அயனாக கிடச்சிட்ருக்கு. ஓகே, 61 சரி. ஓஹோ, கொஞ்ச நேரத்தில் அங்கிட்டு மறுபடியும் விழுதுருப்பேன். ஓகே, இது வேறு எதுவும் இங்கே இல்லை, தெரியலை நமக்கு. ஆஹா, ஓ இங்கே தான் இருக்கா? இதில் ஒரு ஜம்ப் பண்ணணுமா இல்லை ஒரு உட் பிளாங்க்ஸ் எடுத்து போட்டு போயிடுமா? வேணாம் அது. ஆஹா சார், நல்ல வேலைங்க. நம்ம வந்து இதில் ஏறினால நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, டேய் நீ வேற ஏன்டா என்னை போட்டு கொள்ற? டேய் ஏன்டா நீ வேற? அவன் தான் அடித்தது போதான்னு என்ன எங்கள் கேரட்லாம் வச்சுருக்கான். இவன் வேற வந்து கொள்றான் நம்மளை. ஓகே, நம்ம வந்து அந்த இதுக்கு போவோம். செஸ்ட் பாக்ஸ் என்னென்னு இருக்குண்டு. செஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது? ஓ, ஃபுல்லாக டார்ச்சாக இருக்கா? ஓகே, பரவாயில்ல, டார்ச் இருக்குது. மற்றும் ஒரு என்சாண்டட் புக்கு இருக்குது. பரவாயில்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ வேணாம் சார். கடைசி நேரத்தில் நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. நான் வந்து எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து ரீஸ்பான் ஆனது வந்து நீ பெட்டுக்கிட்ட தானடா இருக்கணும்னு சொல்லியிருப்பீங்க. இவங்க நான் ப்ளே பண்ணும்போது ஒரு இதில் இறக்கி விடுவாங்கல்ல, அதில் இறக்கி விட்டாங்க. சரி, நான் கண்டுபிடிச்சேன், எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நான் வந்து பாருங்கள் 4 டைமண்ட் ப்ளஸ் அங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளவு இது இருக்குது பாருங்கள், அயன் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து இது ஒரு நல்ல ஒரு லூட் பாருங்கள். 7 அந்த 3ஓட 4 சேருது 7ஆக. நம்ம வந்து தொடர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சீரீஸை. எனக்கு ஒரு இதாக இருக்குது பாருங்கள். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 64 சீக்வல் டு 320 வருதுங்க. பா 320க்கு நம்ம இது பண்ணியிருக்கோம், அதாவது மைண்ட் பண்ணியே இவங்க பாருங்கள். நம்ம வந்து எவ்வளவு இது பண்ணியிருக்கோண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஃபர்னன்ஸ் வந்து நிறைய செஞ்சு வைக்க போகிறோம். ஏன்னா இது செஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் கண்டிப்பாக. வந்து அப்படியே வச்சுருவோம். அது மேலே வைக்கக்கூடாதா? இங்கே விடா, இங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து இன்னும் வந்து ஒன்று செஞ்சு வைப்போம். ஏன்னா 5 இருக்குல்ல, 5 அந்த இதுவும் வச்சுருவோம். அப்படியே நம்ம கோலும் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து. ஏன்னா கோல் கண்டிப்பாக என்கிட்ட இருக்காது, இருந்தாலும் கம்மியாக இருக்கும். ஆனாலே வந்து இது வேறு தொட முடியல, கம்மியாக இருக்கனாலேயே நான் வந்து அங்கேருந்தே கோல் இருந்தனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். அப்படியே ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வச்சுருவோம். பாருங்கள், கோல் இல்லையா? இந்த இருக்குது கோல். கொஞ்சம் பாதி கோல் எடுத்து நம்ம வந்து அதுக்கும் போடணும். நம்ம இது எடுத்து வச்சுக்குவோம். இன்னொன்று வேணுமா? ஓகே, வந்து நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாம். நான் இது இன்னொரு இன்னொரு ஃபர்னன்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இது செய்ய முடியாதா? ஓகே, நம்ம இது எடுத்து இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு கோல் வச்சுருவோம். அப்புறமா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்து வச்சுக்கோங்க. கோலெல்லாம் கோல்னே வருது, ஒன்று கோல்டுன்னு வருது, கோலுன்னு வருது, அயன் வருது. டைமண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லியிருப்பேனா? இப்போ அயனுக்கு பதிலாக கோலுன்றேன். ஓகே, நான் வந்து எடுத்துக்குவோம். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் நான் எடுக்கணும். அப்புறம் வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க எப்படி லெதரில் பண்ணியிருப்பேன். லெதரு ஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே வர ஆட்டோபாக்ஸை ஏதோ அதை கொண்டு ஒரு ஜிகனா மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. அதுலேருந்து எடுத்து பண்ணது தான். அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வேறு எடுத்து வச்சாச்சு. ஓகே, ஃபுல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அப்புறம் உங்கள் பாருங்கள், ஏற்கனவே 62 இது வச்சுருக்கோம். நம்ம தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நான் என்ட்ரப்பல் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரமன் கீழே மாட்டிக்கிட்டேன். என்கிட்ட அடித்த கொண்டு அவன் வச்சுருந்த டேட்டு தான் இருந்தது. அந்த டேட்டுங்கடா, ஐயோ அந்த டேட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் போல். சரி, ஓகே, வந்து வேறு ஏதாவது என்கிட்ட அயன் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுருவோம்.
இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அயன்லாம் பார்க்க போகிறோம். வந்து எங்கே அயன் இந்த இருக்குங்க 64 எடுத்துடா. எடுத்தையே எடுத்தையே. ஆஹா, இவ்வளோ அயன் பாருங்க நம்மகிட்ட. நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு அயன் நம்மகிட்டையும் இருக்குண்டு பாருங்க. வரிசையாக அடுக்கி வச்சிருக்கீங்க காய்ஸ், வரிசையாக. நம்மகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா 452 இருக்குது கைஸ் நம்மகிட்ட. நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஒரு 3 டைமண்ட் எடுத்து சேர்த்துறோமோ 7 டைமண்ட்ஸ். வாவ், நானே இது என்னால் நம்ப முடியல. பார்த்தீங்கன்னா நான் அந்த பாக்கெட்டில் இருக்க இதை எடுத்துக்குவோம், என்னது எமர்லாண்டு எடுத்துக்குவோம். எமர்லாண்டு வந்து நம்ம 4 எடுத்துருக்கோம், 5 கிடச்சிருக்கோம். தேவையில்லாமல் நான் வந்து ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு வீணாக ஒரு எமர்லாண்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா 35 இருக்கும், 34 தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த பக்கம் போனாவே வீடியோ முடிச்சுக்க போகிறேன்னா அர்த்தம், சரிங்களா? இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம், இந்த வலை போட்டுட்டு. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களது விடைபெறுது உங்கள் HTG. மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.